12th A4 மாணவி ஆ ஹர்ஷவர்த்தினி அவர்கள். என் தாய்மொழியான தமிழ் மொழியை வணங்கி அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போது தேசிய கொடியை பற்றி பேசப் போகிறேன். ஒரு நாட்டின் தனித்த அடையாளம் என்பது அந்நாட்டின் தேசிய கொடியையே குறிக்கும். ஒரு நாட்டின் தேசிய கொடி சொல்லும் அந்த நாட்டின் தேசிய பெருமையை பற்றி. தமிழகத்தை ஆட்சி செய்த மூவேந்தர்களும் தங்கள் அடையாளத்தை நிரூபிப்பதற்காக அவர்களுக்கு தனித்தனியாக ஒரு தேசிய கொடியை எடுத்து தங்கள் அடையாளங்களை நிரூபிப்பதற்கு கொண்டனர். இதன் மூலம் தேசிய கொடியின் அடையாளம் பற்றி அனைவருக்கும் நன்றாக புரிந்திருக்கும். நம் தேசிய கொடியில் மொத்தம் 3 வண்ணங்கள் காணப்படுகின்றன. முதல் நிறம் காவி நிறம், அடுத்ததாக வெண்மை நிறம் காணப்படுகிறது, மூன்றாவதாக பச்சை நிறம் காணப்படுகிறது. பச்சை நிறம் சிவப்பு நிறம் தியாகத்தை குறிக்கிறது. நம் தாய் நாட்டிற்காக தியாக மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்பதை காவி நிறம் உணர்த்துகிறது. மத்தியில் காணப்படும் வெண்மை நிறம் தூய்மையை குறிக்கிறது. அனைவரும் மனதளவில் மட்டுமில்லாமல் உடலளவில் மட்டுமில்லாமல் மனதளவில் தூய்மையாகவும் உண்மையுடனும் இருக்க வேண்டும் என்பதை வெண்மை நிறம் உணர்த்தியது. பச்சை நிறம் நாட்டின் வலிமையை குறிக்கிறது. நாட்டின் வலிமையை காப்பது நம் கடமை என்பதை பச்சை நிறம் உணர்த்துகிறது. இதுவே நம் நாட்டின் தேசிய கொடியின் அடையாளமாகும். வெண்மை நிறத்தின் மையப்பகுதியில் காணப்படும் நீல நிற அசோக சக்கரத்தில் மொத்தம் 24 ஆரங்கள் காணப்படுகின்றன. அவை தர்மங்களை உணர்த்துவதாக உள்ளன. தேசிய கொடியை அரசு அலுவலகங்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் ஏன் நம் வீடுகளிலும் கூட ஏற்றலாம். சுதந்திர தினம், குடியரசு தினம் போன்ற தினங்களில் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்துவர். தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்திய பின் கொடி வணக்கம் செலுத்துவர். தேசிய கொடிக்கு தனிப்பட்ட மரியாதை செலுத்த வேண்டும் என்பது நம் கடமையாகும். Thank you.